கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கடந்த 2 மாதம் முழுவதும் நம் அனைவரையும் ஆண்டவர் கண்ணின் கருவிழி போல நம் அனைவரையும் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஆரம்பிச்சு 2 மாசம் ஓடி போயிடுச்சு. ஆரம்பிச்சதும் தெரியல, 2 மாசம் ஓடணும் தெரியல. அடுத்து மார்ச் 3ஆம் மாதத்திற்குள் தேவன் காலடி எடுத்து வைக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் பாராட்டின தயவுக்காக, கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா, அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக, புதிய மாதத்திற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதம் முழுவதுக்கும் இம்மட்டும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து ஆண்டவரே கர்த்தர் எங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் ஊழியங்களையும், ஆண்டவரே எங்கள் தேசங்களையும் நீர் கிருபையாய் பாதுகாத்த உடைய மகாபெரிய தயவுள்ள கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் பாராட்டின தயவுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் கர்த்தர் நீர் எங்களை தாங்கி நீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர், பாதுகாத்தீர், பராமரித்தீர். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்திற்குள் தகப்பனே நீர் எங்களை கடந்து வர செய்த உடைய மகாபெரிய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதுக்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து இந்த வருஷம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உடைய திருக்கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு போதுமான தேவனாய் இருந்த நீர் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதுக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, ஊழியங்களையும் ஆண்டவரே, உடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தை தேவன் நாம் காணும்படி கிருபை செய்திருக்கிறார். இப்போ மார்ச் அப்படின்னாலே கடந்து செல்லுதல் அல்லது கடந்து வருதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? மார்ச் 1 அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸ்கூல்ல. அப்போ முன்னோக்கி செல்லுதல் அப்படின்னு சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம் அனைவரையும் முன்னோக்கி செல்லும்படி, அதாவது தீமையான யாவையும் நன்மையாக மாற்றும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பாத்தீங்கன்னா, எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கள் கிட்ட அடிமையா இருக்காங்க. அங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மோசே என்கிறதான ஒரு தேவ மனிதனை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை அழைத்து என் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்போ ஆண்டவர் மோசையை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம். ஆனா அவருடைய ஒரு சூழ்நிலை, ஒரு கொலை செய்தது நிமித்தம் அவர் என்ன பண்றாரு, ஐயோ நம்மளை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசி அவர் என்ன பண்றாரு, தப்பி போய் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது அங்க ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, மோசைக்கு தரிசனமாகி, என் ஜனங்களை நீ எகிப்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் காண்பித்து, இவ்விதமாய் நீ செய்து என் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வா என்று மோசேக்கு பல ஆலோசனைகளை கொடுத்து, ஆண்டவர் உன்னோடு கூட உனக்கு வாயாக உன் சகோதரனான ஆரோனை நான் உனக்கு நியமித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசையை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தீமையான யாவையும் நன்மையாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றுகிறதான மாதமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். தீமையான யாவையும் நான் நன்மையாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வராரு. அதே போலதான் ஆதியிலேயே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆதாம் ஏவாள் அவங்கள என்ன பண்றாரு அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல வச்சிருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அங்கேயும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அங்க பாவம் சம்பவிக்கிறது. திரும்ப தீமையை நிறைய அனுபவிக்கிறாங்க. அந்த தீமையான யாவையும் அவர் நன்மையாய் மாற்றும்படி தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்து அது நன்மையாக மாற்றுகிறார். மனுக்குலம் இழந்து போன ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் அவர் மனித உருவம் எடுத்து வந்து அதை திரும்ப கொடுக்கிறார். அந்த தீமையை அவர் நன்மையாக மாற்றுகிறார். அதே போலதான் மோசையை கொண்டும், ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த மோசையை அழைத்து அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும்படி அங்கே நன்மை செய்கிறார். அதே போலதான் யாக்கோபு என்கிறதான ஒரு தேவ மனிதன், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யாக்கோபு ஈசாக்கினுடைய மகன், ஈசாக்கு ரெபேக்காள் அவர்களோட பையன் யாக்கோபு
யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னா, ஏசாவு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி தன் தகப்பனிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டபடினாலே சகோதரன் ரொம்ப கோபமா இருக்காரு. அப்போ கோபமா இருக்கும் பொழுது என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய சகோதரனுக்கு தப்பித்து எப்படியாவது நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனுடைய ஆலோசனையின்படி யாக்கோபு தன்னுடைய தாய் மாமனான லாபானிடத்தில் அவன் கடந்து செல்கிறான். அப்போ போகும்போது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவு நான் உன்னை விட்டு விடுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி யாக்கோபு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். அங்கே போய் யாக்கோபு என்ன பண்றாரு, நிறைய தன்னுடைய தாய் மாமன் வீட்டிலே நிறைய வேலைகளை செய்திருக்கிறார். வேலை செய்யும் பொழுது அவர் என்ன பண்றார், லாபான் 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றுகிறார். லாபானுடைய இளைய மகள் ராகேலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். ஆனால் அங்க என்ன ஆகுது அப்படின்னா, லாபான் ஏமாற்றி தன்னுடைய மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார். பிறகு 2வது ராகேலையும் அவன் திருமணம் செய்து கொள்கிறான். அங்கே அவனுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல பெருக்கத்தை அங்கே கட்டளையிடுகிறார். கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்து யாக்கோபை அவன் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையுமே கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக தன்னுடைய சகோதரனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். பேசும் பொழுது அப்போ தன்னுடைய மனைவிகளை அழைத்து நாம இன்றைக்கே புறப்பட்டு போகணும், ஆண்டவர் பேசி இருக்கிறார் அப்படி மனைவிகளிடத்துல சொல்லி எல்லாம் கிளம்புறாங்க. அப்ப கிளம்பி வரும்பொழுது யாக்கோபு புறப்பட்டு வரும்பொழுது அந்த வனாந்திரத்திலே ஆண்டவரிடத்திலே ஒரு வார்த்தை பேசுகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய தாய்மாமன் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு கிளம்பி வருகிறார். 2 பரிவாரங்கள் அப்படின்னா இந்த வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, பாருங்க 2 பகுதியாக அவர் என்ன பண்றாரு, பிரிக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப 2 பகுதிகளாக பிரித்து ஏசா ஒரு பகுதியுமே விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு அப்படின்னு சொல்லி ஏசா, அதாவது தன்னுடைய சகோதரன் தன்னை கொண்டு போட்டுட்டா என்ன பண்றது, தன்னுடைய மிருக ஜீவன்களை அழிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் இவனுக்கு கொடுத்ததை 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. பாருங்க 7ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் ஜனங்களையும் 2 பகுதிகளாக பிரித்து ஏசா ஒரு பகுதியுமே விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடம் ஒன்று என்று சொல்லி அதுக்கப்புறம் யாக்கோபு சொல்றாரு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்ப போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று அங்கே ஆண்டவரிடத்திலே யாக்கோபு ஜெபிக்கிறார். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, 2 பரிவாரங்களா 2 பகுதிகளாக பிரிக்கிறாரு. அதை பிரிச்சுட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் வெறும் கோலும் கையுமா இந்த யோர்தானை விட்டு நான் கடந்து போனேன். ஆனா நீங்க 2 பரிவாரங்களோடு கடந்து வர எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் சகோதரன் ஏசாவுடைய கைக்கு என்ன தப்புவீங்க ஆண்டவரே, அவன் என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடித்து விடாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் வேண்டிக் கொள்கிறார். அப்போ தன்னுடைய வேலைக்காரர்கள் கிட்ட இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யாக்கோபு தன்னுடைய சகோதரனான ஏசாவின் இடத்துல போய் இரக்கம் கிடைக்கும்படிக்கு சொல்லி அனுப்புகிறார். வேலைக்காரர்கள் முதலாவது ஒரு வேலைக்காரன் அனுப்புறாரு. அதுக்கு முன்னாடியும் பின்னாடி என்ன பண்றாங்க, நிறைய ஆடு மாடுகள் இதெல்லாம் காணிக்கையாக அனுப்புகிறார். முதலாவது வேலைக்காரர்களுக்கு முன்னாடி மிருக ஜீவன்கள், அதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரன், அதுக்கப்புறம் மிருக ஜீவன்கள், அதுக்கப்புறம் வேலைக்காரர்கள், இப்படின்னு சொல்லி 3 வேலைக்காரர்கள், பின்னும் அநேக வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க
அனுப்பி வைக்கிறார். அப்போ அனுப்பும் பொழுது நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் காணிக்கைகளை அனுப்புறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வரும் பொழுது அந்த பார்த்துட்டு வந்த அந்த வேலைக்காரர்கள் சொல்றாங்க, உம்மை எதிர்கொண்டு வரும்படிக்கு ஏசா 400 பேரோட வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே யாக்கோபுக்கு ரொம்ப பயம். ஐயோ, மிகவும் கலக்கமடைந்து என்று வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு மிகவும் கலக்கமடைந்து பயந்து அப்படின்னு சொல்லி, அப்போ ரொம்ப பயப்படுறான், எங்க நம்மளை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி. அந்த பயந்துதான் 2 பகுதியா பிரிச்சு அதுக்கு அந்த ஒரு பகுதி என்ன பண்றாரு, வேலைக்காரர்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மிருக ஜீவன்களையும் வேலைக்காரர்களை மாற்றி அனுப்பி காணிக்கையாக அனுப்பும் பொழுது அதை பார்த்தாவது அதை காணிக்கை பெற்றுக்கொண்டு என்னிடத்திலே அவன் தயவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். பாருங்க, அனுப்பி வச்சாலும் எல்லா வேலைக்காரர்களை மிருக ஜீவன்களை எல்லாம் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு திரும்ப வந்து ஆண்டவரிடத்திலே அவன் தனிமைப்பட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தனிமையில வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், போராடி ஜெபம் பண்றான். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த ஏசாவின் இடத்திலே என் சகோதரனிடத்திலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் போராடி ஜெபிக்கும் பொழுது பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்று சொல்லி அந்த வெகுமதிகளை அனுப்பி வைக்கிறார். பாருங்க, வெகுமதிகளை எல்லாம் முன்னாடி அனுப்பிட்டு அவன் ராத்திரி என்ன பண்றான், பாளையத்திலே தங்கி தன்னுடைய 2 மனைவிகளையும் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். பாருங்க, அந்த யாப்போக்கு அப்படிங்கிற அந்த ஆற்றின் அந்த துறையை கடந்து அவர்களை கொண்டு போய் அக்கறைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமடம் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுழுக்கிற்று. பாருங்க, யாக்கோபு போராடி ஜெபிக்கிறாரு. அங்கே தேவன் அவனுக்கு என்ன பண்றாரு, தரிசனம் ஆகிறாரு. அப்போ இவன் போராடி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரால அவனை விட்டுட்டு போக முடியல. அதனால தொடை சந்தை தொட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தர் அவன் பண்ண ஜெபத்துக்கு அங்க பதில் தரார். என்னதான் யாக்கோபு நிறைய தன்னுடைய வெகுமதிகளை அனுப்பினாலும் ஆனா அவர் பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தேவனிடத்திலே அவன் தனிமையாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராய் காணப்படுகிறார். ஆம்பரியமானவர்களை, இன்றைக்கும் கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த ஊழியக்காரங்களுக்கு பணம் அனுப்பலாம், இந்த சபைக்கு பணம் அனுப்பலாம், அந்த ஆண்டவருடைய காரியங்களுக்காக பணம் அனுப்பலாம், நிறைய பண்றீங்க, அது நல்ல விஷயம். ஆனா இங்க யாக்கோபு என்ன பண்றாரு, வெகுமதிகளை சகோதரனிடத்துக்கு அனுப்புகிறார். ஆனால் அனுப்பிவிட்டு அவர் செய்த ஒரு காரியம், தேவனை அவன் தனிமையிலே சந்தித்தான் என்று வேதம் சொல்கிறது. பிந்தி தனித்திருந்தான். அவன் தேவனோடு ஜெபிக்கும்படி, தேவனோடு போராடும்படி, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். ஆம்பரியமானவர்களை, இன்றைக்கு கூட நான் அங்க இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், இங்க இவ்வளவு தசமபாகம் கொடுத்தேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்லாம் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கொடுத்ததுல ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் யாக்கோபை போல நீங்க தேவனை தனிமையிலே நீங்கள் தேடுகிறவர்களாய் இருக்கிறீர்களா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆம்பரியமானவர்களே, உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆசீர்வதிக்கப்படும். அப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சரியான ஒரு உறவு இருக்கும் பொழுது யாக்கோபு தேவனை சந்தித்தது போல நீங்களும் தனிமையிலே தேவனோடு, தேவனுடைய சமூகத்திலே நீர் அன்றாடம் நீங்க அவரோடு பழகும்படிக்கு, பேசும்படி, உறவாடும்படி, ஒப்புரவாகும்படி நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, ஆண்டவர் யாக்கோபினுடைய அந்த ஜெபத்தை கேட்டு அங்க யாக்கோபு சொல்லுகிறார். அதே 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பாருங்க, அப்போ நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு என்ன பண்றாரு, அவரு பெனியேல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. 31ஆம் வசனம், அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று, அவன் தொடை சுளுக்கினாலே நொடி நொடி நடந்தான். பாருங்க, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று.
அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். யாக்கோபு சொல்றான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரு ஆண்டவரை பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, அவன் பெனியேலை கடந்து போகையில், அதாவது தேவனை முகமுகமாய் நான் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போகையில் சூரியன் உதயமாகிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம்பரியமானவர்களே, தேவனை அவன் முகமுகமாய் கண்டு தேவனோடு அவன் பேசி தேவனோடு போராடி ஆண்டவரை அவன் பார்த்த பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே சூரியன் உதயமாகிறது. அவன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வருகிறது. பாருங்க, இன்னைக்கும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் தேடும் பொழுது அது உங்களுக்கு அந்த யாக்கோபு எப்படி அந்த பெனியேலை கடந்து போகையில், பெனியேல்னா தேவனை முகமுகமாய் கண்ட ஒரு இடம். தேவனை முகமுகமாய் கண்டதுனால அந்த இடத்துக்கு பெனியேல்னு பேர் வச்சான். அந்த பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. நாம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் நீங்கள் தேவனை அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு ஆண்டவர் சொல்றார், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று பார்க்க பிதாவான பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாக மாற்ற அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்து யோசேப்பு, யாக்கோபோட மகன் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கும்படிக்கு யாக்கோபு என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறார். நீ போய் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, குழியில தூக்கி போடுறாங்க. குழியில தூக்கி போட்டு, இவன் தானே சொப்பனம் கண்டேன், இந்த சொப்பனம் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசேப்பு என்ன சொப்பனம் காட்டுறாரு அப்படின்னா, ஒரு நெல் கட்டு நடுவுல இருக்கு, அது சுத்தியில இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லா கட்டுகளும் இந்த நடுவுல இருக்க அரிக்கட்டுகளை வணங்கி நின்றது அப்படின்னு சொல்லி சொப்பனம் கண்டது. அது உடனே சொன்னது அவங்களுக்கு சகோதரர்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்ப நாங்கெல்லாம் உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி அவன் மேல என்ன பண்றாங்க, எல்லாம் கோபமா இருக்காங்க. அப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை, நீ உயிரோட இருந்தா தானே நாங்க எல்லாம் சேர்ந்து உன்னை வணங்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த சகோதரர்கள் எல்லாம் அவனை தூக்கி, அவன் தூரத்துல இருந்து வரும்பொழுதே அவனை குழியில தூக்கி போட்டுடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, குழியில தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒருவனுடைய கண்களை கடவுள் தயவ கட்டளையிட்டு, ஏதோ எகிப்தியர்கள் வர்றாங்க, அவங்க கிட்ட பேசாம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்றாங்க, வித்துடுறாங்க. அப்போ வித்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான் யோசேப்பு, 17 வயசுல எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்டான். அப்போ அங்கேயும் போய் பல விதமான பிரச்சனைகளை அவன் சந்திக்க வேண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஆண்டவர் அந்த கண்ட கனவின்படி அவன் அந்த தேசத்துக்கு உயர்த்தி வைக்கிறார். எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக தேவன் யோசேப்பை உயர்த்தி வைக்கிறார். அப்போ அந்த 7 வருஷம் நல்ல செழிப்பையும் 7 வருஷம் பஞ்சமும் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அப்படின்னா, நல்ல செழிப்பா இருந்தப்போ எல்லா தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிடறான். அடுத்தது பஞ்சம் வருது. பஞ்சத்தின் நாட்கள்ல எல்லாரும் தானியங்களை கொள்ளும்படி, தானியங்கள் வாங்கி கொள்ளும்படி எல்லா தேசங்கள்ல என்ன பண்றாங்க, யோசேப்பை ஜனங்கள் சந்திக்கிறாங்க. அப்போ யோசேப்பினுடைய சகோதரர்களும் என்ன பண்றாங்க, அந்த சாப்பாட்டுக்காக இவங்கிட்ட தான் சந்திக்கிறாங்க. யோசேப்புக்கு தெரிஞ்சிருது, ஓ இவங்கெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்து எப்படி சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு உள்ளுக்குள்ள போய் அழுது அவன் ரொம்ப அழறான். அப்போ அழுதுட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த எகிப்தியர்கள், அந்த பார்வோன் ராஜா எல்லாருமே அதை கேட்கிறாங்க, ஓ இவங்கெல்லாம் உங்களுடைய சகோதரரா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சகோதரர்களை அழைத்து சொல்றான், நான் தான் நீங்க விற்று போட்ட எகிப்தியரிடத்திலே விற்று போட்ட உன் சகோதரன் யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்கள்ட்ட சொல்லும் போது அவங்க ரொம்ப மிகவும் கலக்கமடைந்து அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது, நீங்க வித்து போட்ட யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவங்க சகோதரர்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, ஐயோ நம்ம வித்துட்டோமே, நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோ, அவனுக்கு தீமை செஞ்சோம், ஆனா இவனுக்கு பதில் நமக்கு இவன் தீமை செஞ்சிருவானோன்னு சொல்லி அவங்க ரொம்ப சகோதரர்கள்லாம் பயப்படுறாங்க. அப்போ யோசேப்பு சொல்றாரு, வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பு சொல்லுகிறார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். பாருங்க, யோசேப்புக்கு அவர்களுடைய சகோதரர்கள் தீமை செய்தார்கள். ஆனா யோசேப்பு என்ன சொல்றாரு, இல்ல நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க,
நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா தேவனோ எனக்கு உங்களுக்கெல்லாம் நன்மை செய்யும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களையும் உங்க சொந்த குடும்பத்திலிருந்து யாராவது விரட்டி இருக்கலாம். யோசேப்பை எப்படி சகோதரர்கள் வித்து போட்டாங்களோ அதே போல நீங்களும் கூட உங்க சொந்த குடும்பத்துல உங்களை ஒருவேளை விரட்டி இருக்கலாம். உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது, இந்த இடத்துல உனக்கு பங்கும் இல்ல, பாவனைகளை எதுவும் இல்லைன்னு சொல்லி உங்களை ஒருவேளை அனுப்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். யோசேப்பை அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தி வைத்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களையும் நிச்சயமாக நீங்க எந்த தேசத்தை விட்டு கடந்து வந்தீங்களோ அந்த தேசத்துல அந்த உங்க சொந்த பந்தங்கள் பார்த்து அசந்து ஆச்சரியப்பட்டு போகும்படிக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, எந்த சகோதரர்கள் விற்று போட்டார்களோ அதே சகோதரர்கள் யோசேப்பை சந்திக்கும்படிக்கு தேவன் அங்க கிருபை செய்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட உங்களை யாரெல்லாம் துன்புறுத்தி அச்சுறுத்தி உங்களை விரட்டி அடித்தார்களோ அவர்களை கர்த்தர் உங்கள் கால்களிலே கொண்டு வந்து போடும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு நீங்கள் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே எப்படி யோசேப்பு தேவனை பற்றிக்கொண்டு தேவன் மேல விசுவாசமாய் இருந்து அவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க தேவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எதிரான சனங்களை உங்கள் பாதத்திலே கர்த்தர் கொண்டு வந்து போட அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட சொல்றார், நீங்க என்ன வித்து போட்டதுனால நீங்க ஒன்னும் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா தேசத்துல 2 வருஷம் பஞ்சம் ஆயிடுச்சு, இன்னும் 5 வருஷம், ஏன்னா 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கு, அதனால நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாம என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்க இங்க கூட்டிட்டு வாங்க, உங்க மனைவிகள், பிள்ளைகள், என் தகப்பனார் எல்லாரையும் நீங்க கூட்டிக் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே யோசேப்பு என்ன பண்றாரு அப்படின்னா அங்கே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். 8ஆம் வசனம் விகிதமாய் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் அப்படின்னு சொல்லி. யோசேப்ப சகோதரர்கள் விற்று போட்டாங்க, ஆனா யோசேப்புக்கு தேவனுடைய திட்டம் தெரிஞ்சதுனால, தேவனுடைய நோக்கம் புரிஞ்சதுனால என்ன பண்றாரு அப்படின்னா சகோதரர்கள் மேல கோபப்படல. 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், தீமையான யாவையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை நீங்க தீமைகளை சந்தித்திருந்தால் நிச்சயமாக தேவன் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலம் சொல்கிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தரப்போகிறார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நீங்கள் நன்மைகளை அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய தேசம் அதற்கான பலனை கொடுக்கும். நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பிரயாசத்துக்கெல்லாம் தேவன் பலன் கொடுக்கிற ஒரு மாதமாக தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். மார்ச் என்றாலே கடந்து செல்லுதல், தீமையிலிருந்து நன்மைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கடந்து வரப்போகிறார். நீங்க விட்ட கண்ணீர், நீங்க பட்ட பிரயாசம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பலனை கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாகத்தான் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்து உங்கள் தேசத்துக்கு ஆண்டவர் பலன் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஜெபிப்போம்.
சர்வலமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இசப்பாந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை நீர் காணும்படி செய்த உம்முடைய தயவுக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தீமையான யாவையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். ஆண்டவரே, நன்மையானதை உடைய ஜனங்களுக்கு கொடுக்க அறிந்திருக்கிற தேவன். தேசத்தின் பலனை அனுபவிப்பீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். ஆண்டவரே, நீர் அப்படியே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆடுகள் மேய்த்திருந்த மோசையை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பின கர்த்தர். ஆண்டவரே, யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து உயிர் தப்பி பிழைக்கும்படிக்கு கடந்து போன அவனுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்து ஆண்டவரே அவருடைய ஏசாவுடைய கண்களிலே தயவு கிடைத்து சமாதானத்தோடு அவன் தேசத்திலே குடியிருக்க செய்த தகப்பன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. யோசேப்பு விற்று போட்ட யோசேப்புக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவனுடைய சகோதரர்களுக்கெல்லாம் யோசேப்பினுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படிக்கு ஆண்டவரை விற்று போட்ட சகோதரர்களுக்கு அவன் ஜீவரட்சணை செய்யும்படிக்கு நீர் அங்கே கிருபை செய்கிறே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜனங்களை எல்லாம் கொன்று குவித்த அந்த சவுளை தேவாதி தேவனீர் சந்தித்து நீர் பவுலாய் மாற்றி அநேக நிருபங்களை எழுத வைத்தீர். ஆண்டவரே உடைய ஊழியங்களை செய்ய வைத்தீரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆமாண்டவரே, இன்றைக்கும் கூட உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் ஆண்டவரே நீர் நன்மையாக மாற்றுவீராக, நன்மையாக மாற்றுவீராக. எந்த தேசத்தை விட்டு கடந்து வந்தாங்களோ அதே இடத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு, செழித்திருக்கும்படிக்கு, உயர்ந்திருக்கும்படிக்கு தேவனே நீர் கிருபை செய்வீராக ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வியாதியை நீக்கி நீர் சுகத்தை கட்டளையிடுவீராக. எல்லா கடனிலிருந்தும் நீர் ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே பாவத்தை மன்னித்து ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. தகப்பனே சாபத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா நீர் பரிசுத்தமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இப்பொழுதும் சுவாமி ஆண்டவரே அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பப்ளிக் எக்ஸாம்க்கு ரெடியாகி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் நல்ல எக்ஸாம் எழுத தேவனே நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே மார்ச் அது கடந்து செல்லுதல். ஆமா ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகள் ஒரு ஆண்டவரை வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு ப்ரமோஷன் ஆகும்படிக்கு, கடந்து செல்லும்படிக்கு நீர் பாராட்டுகிற இந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிள்ளைகளும் நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில உயர்ந்து காணப்பட ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த மாதம் ஒரு ப்ரமோஷன் ஆண்டவரே அப்பா ஒரு வாழ்க்கையில ஒரு உயர்வை நீர் தர வல்லவராய் இருக்கிறீர், நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கொடானபடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படியே அடியோருடைய ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக, இந்த ஜெபத்தில் ஆண்டவரே நீர் பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. சகல துதி புகழ் கனம் மகிமை எல்லாம் ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் எடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்கள் தேசத்தில் நீங்கள் பலனை அனுபவிப்பீர்கள். God bless you.